எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல நம்ம மித்ஸ் ரிலேட்டட் டு ஃபைப்ராய்ட பத்தி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டில என்னென்ன மித்ஸ் இருக்குங்கிற பத்தி பார்க்கலாம். ஸோ மித் நம்பர் 1 வந்து அ அ இன்ஃபர்டிலிட்டினா விமென் தான் மேஜர் காரணம். அதாவது ஆம், ஹஸ்பண்ட் காரணம் இல்ல. ஒய்ஃப் தான் இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணம்ங்கிறது முக்காவாசி பேரோட நினைப்பு. பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மைன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டிக்கு 2 பேருமே காரணமாக இருப்பாங்க. அதாவது 1/3 ஆஃப் த பெர்சன்டேஜ் வந்து விமென்னாலயும், 1/3 ஆஃப் த பெர்சன்டேஜ் மென்னாலயும் இருக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு. அதே மாரி இன்னொரு ரிமைனிங் 1/3 பார்த்தீங்கன்னா, 2 பேரோட ப்ராப்ளம்னால கூட இருக்கும். அதாவது இவங்களுக்கும் ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்கலாம். அ அ ஒய்ஃப்‌க்கும் எக் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆர் வேரியஸ் அதர் ப்ராப்ளம்ஸா கூட இருக்கலாம். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி எல்லாமே நார்மலா இருக்கும். பட் ஸ்டில் அவங்களால பிரெக்னன்ட் ஆக முடியாது. ஸோ அதனால இன்ஃபர்டிலிட்டினா லேடி தான் ப்ராப்ளம்னுங்க நம்ம 100% ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ 2 பேரும் ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸா தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் ஒரு கப்பிள் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தாங்கன்னா, 2 பேரையும் நம்ம கண்டிப்பா டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட் இவாலுவேஷன், பிளட் டெஸ்ட் 2 பேருக்கும் பண்ணணும். அது மாரி லேடிக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அண்ட் டியூப் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிளஸ் அட் த சேம் டைம் ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம செமன் அனலைசிஸ் எல்லாமே அண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மென்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இன்னொரு மித் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி பிரெக்னன்ட் ஆயிட்டா, இன்னொரு வாட்டி நம்ம பிரெக்னன்ட் ஆகுறது ரொம்ப ஈஸி. இன்ஃபர்டிலிட்டி வர சான்ஸ் இல்ல. ஸோ நெறைய பேர் அப்படிதான் நெனச்சுட்டு 2வது குழந்தைய போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு மித்து தான். ஸோ இதுக்கு ஆக்சுவல் காரணம் என்னன்னு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு வாட்டி பிரெக்னன்ட் ஆயிட்டு திரும்பி வந்து அவங்களால பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இத வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ வேரியஸ் ரீசன்ஸ்னால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரலாம். செகண்ட் பேபிக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது. ஒரு வேளை ஏஜ் ஆகும்போது அவங்களோட எக் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கலாம். ஆர் ஹஸ்பண்டுக்கும் அதே மாரி ஸ்பெர்ம்ஸ் கம்மியா இருக்க சான்சஸ் இருக்கு. ஆர் சம்டைம்ஸ் அதுக்கு இந்த ஸ்டாப் கேப் அதாவது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா, டியூப் அடைப்பு வர சான்சஸ் இருக்கு. ஆர் சம்டைம்ஸ் அடிஷன்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால அவங்க எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகறதுக்குள்ள சான்சஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆர் பார்த்தீங்கன்னா, நாள் படையில ஏஜ் ஆகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நார்மல் ரிலேஷன்ஷிப்பே கம்மியா இருக்கும். ஸோ இது மாரி உள்ள ரீசன்ஸ்னால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வர சான்சஸ் இருக்கு. ஸோ இத வந்து நாங்க செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஒரு குழந்தை வந்துச்சுன்னா கேரண்டின்னு சொல்ல முடியாது செகண்ட் பேபிக்கு. செகண்ட் பேபி வேணும்னா அகைன் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அத நீங்க ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். 3வது மித் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டி வந்து ஓல்டர் விமன தான் அஃபெக்ட் பண்ணும். இதுவும் கண்டிப்பா ஒரு மித்து தான். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ யங் ஏஜ்லயே இன்ஃபர்டைலா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அவங்களோட ஏஎம்ஹெச் அவ்வளோ டிராஸ்டிக்கா கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் ஓவேரியன் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ இது மாரி உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஏஜ் பசங்களுக்கு கூட நம்ம டோனர் எக் பண்ணி ஐவிஎஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. ஸோ அது மாரி கூட பண்ணியிருக்கோம். பிரெக்னன்ட்டும் ஆயிருக்காங்க. ஸோ ஆர் இட் குட் பி சம் மெடிக்கல் ப்ராப்ளம். சின்ன வயசு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் பிசிஓஎஸ் இருக்கலாம். அவங்களுக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம். அவங்களுக்கும் ஃபைப்ராய்டு இருக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷனால டியூப் பிளாக் ஆயிருக்கலாம். ஆர் அவங்க ஏதாவது ரிப்பீட்டடா அபார்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கறனால யுட்ரஸ் டேமேஜ் ஆயிருக்கலாம். ஸோ இது மாரி வேரியஸ் ரீசன்ஸ்னால இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வயசானா தான் அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு நெனச்சுட்டு இருக்காதீங்க. சின்ன வயசுலயும் ப்ராப்ளம்ஸ் நெறையாவே இருக்கு. அதனால கல்யாணம் ஆனா குழந்தை பெத்துக்கிறது ஒரு இம்மீடியட்டா பண்றது தான் நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இன்னொரு மித் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் தான் மேஜர் ஃபேக்டர் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இத வந்து மித்துன்னு சொல்ல முடியாது. பாதி கரெக்ட்டு. பிகாஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தட் ஏன்னா நெறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனால தான் அவ
பிரெக்னன்ட் ஆகல. அதனால வேலைய விட சொல்லியிருக்கோம். அது மாரிலாம் வந்து சொல்லிட்டுருப்பாங்க. சி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுல ஸ்ட்ரெஸ் வந்து அடிஷனல் ஃபேக்டர். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து உங்க ஹார்மோன் எல்லாம் சேஞ்ச் பண்ணும். ஸோ நீங்க ரிலாக்ஸ்டா ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோன்ஸ் ஒழுங்கா வேலை பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு பிரெக்னன்சி ஆகுறதுக்கு கஷ்டம் இருக்காது. ஸோ இன்னொரு மித் என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்த் கண்ட்ரோல் பில்ஸா. ஸோ இது எடுத்தா நம்மளுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வந்துரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இதுதான் மனசுல ஓடிட்டே இருக்கு. இப்ப நெறைய நாங்க பிசிஓஎஸ்க்கெல்லாம் பர்த் கண்ட்ரோல் பில் தான் குடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா, அது பர்த் கண்ட்ரோல் பில் மாரி இருக்காது. அந்த பிசிஓஎஸ் உள்ள ஹார்மோன்ஸ ரெகுலர் பண்றதுக்காக குடுக்குற பில்ஸு. ஸோ அத வந்து பர்த் கண்ட்ரோல் பில் மாரி தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால அத பர்த் கண்ட்ரோல் பில் தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஸோ பர்த் கண்ட்ரோல் பில்னால இன்ஃபெர்டிலிட்டி கண்டிப்பா ஆகாது. அந்த டேப்லெட்ஸ் இன்ஃபாக்ட் எடுத்து முடிச்சு வித்தின் ஃபியூ வீக்ஸ் டூ மந்த்ஸ் அவங்களுக்கு நார்மல் ஓவுலேஷன் அதாவது எக் ப்ரொடக்ஷன் வரும். அண்ட் அவங்க பிரெக்னென்ட் ஆக சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ ஆனா சர்டன் டைம்ஸ் நம்ம பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அவங்களுக்கு குடுக்க வேண்டியது இருக்கு. பிகாஸ் அந்த பிசிஓஎஸ்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம அத கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் தான் இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணம்னு நம்ம நெனைக்க வேண்டாம். இன்னொரு மித் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஏஜ் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இல்ல. ஸோ இதுவும் தப்பான அபிப்பிராயம். பிகாஸ் எப்படி விமெனோட ஏஜ் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு காரணமோ, அதே மாரி ஹஸ்பண்டோட ஏஜும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு மேஜர் காரணம். பிகாஸ் 40 வயசுக்கு மேல அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதனால நம்ம வெறும் ஏஜ் அதாவது ஒய்ஃபோட ஏஜ மட்டும் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஹஸ்பண்டோட ஏஜையும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா, அதுவும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இன்ஃபெர்டிலிட்டிக்காக. ஸோ அதனால சின்ன வயசுலயே குழந்தை பெத்துக்கிறது நல்ல ஆப்ஷன். ஸோ இன்னொரு மித் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி டே செக்ஸ் வச்சுட்டா அவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வர சான்சஸ் இல்லன்னு. ஸோ நெறைய பேரு இப்படிதான் நெனச்சுட்டு இருக்காங்க. இதுவும் அகைன் தப்பான அபிப்பிராயம். பிகாஸ் ரெகுலர் காய்டஸ்ங்கிறதுல வந்து உங்களோட ஸ்பெர்மோட அணுக்களும் கம்மியாகும். அதே மாரி குவாலிட்டியும் கம்மியாகும். ஸோ அதனால நம்ம ஃப்ரீக்வென்ட்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அந்த ஃபெர்டைல் பீரியட்ல மட்டும் இருந்தாலே போதும். அது வந்து ஓவுலேஷன் டைமு இட் வில் வேரி ஆகும். டே 14லேருந்து டே 18 கூட அது வேரி ஆகும். ஸோ அதனால நம்ம ஓவுலேஷன் டேட் அதாவது ஃபெர்டைல் பீரியட் எப்போன்னு கணக்கு பண்ணிட்டு, அந்த பீரியட்ஸ்ல ட்ரை பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு மித் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஐவிஎஃப் இருக்கே! ஸோ அதனால எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஐவிஎஃப் பண்ணா 100% கேரண்டி நம்மளுக்கு ஒரு பேபி. இதுவும் கண்டிப்பா ஒரு மித்து தான். பிகாஸ் ஐவிஎஃப்போட சக்சஸ் வந்து நெறைய ஃபேக்டர்ஸ்னால இருக்கு. எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டி அண்ட் அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் ஐவிஎஃப்போட சக்சஸ். ஸோ அதனால ஐவிஎஃப் பண்ணிட்டா 100% சக்சஸ்ன்னு எல்லாருக்கும் நம்ம கேரண்டியே குடுக்க முடியாது. அப்படின்னா எல்லாருமே பிரெக்னன்ட் ஆயிட்டு இருப்பாங்களே! ஸோ நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம கேரண்டி குடுக்க முடியல. பட் ஐவிஎஃப்ல இப்ப நல்ல நல்ல சக்சஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இன்னொரு மித் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த்தியா இருந்தா நம்ம இன்ஃபெர்டைல் இருக்க முடியாது. ஸோ நெறைய பேர் அப்படிதான் நெனச்சுட்டு இருப்பாங்க. நான் ஆக்டிவா இருக்கேன், நான் ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு ஒரு பிபி இல்ல, ஒரு கொலஸ்ட்ரால் இல்ல, ஒரு சுகர் இல்ல, தைராய்டு இல்ல. பட் எனக்கு ஏன் இன்னும் குழந்தை நிக்கல? ஸோ என்னதான் ஹெல்த்தியா இருந்தாலும் இன்ஃபெர்டிலிட்டி வர சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இத தான் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபெர்டிலிட்டி நம்ம சொல்லுவோம். அதாவது எல்லாமே நார்மலா இருக்கும். பட் ஸ்டில் எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகாது. அந்த மீட்டிங் வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது நேச்சுரலா நடக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவங்களால பிரெக்னன்ட் ஆக முடியாது. ஸோ இது ஒரு மித். ஸோ இன்னைக்கு இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன மித்ஸ் இருக்குதுன்னு பத்தி பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட உங்கள வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.